गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 6/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58. திதி இன்று காலை 10:27 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் பிற்பகல் 1:22 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். நாம யோகம் பிற்பகல் 1:41 வரை சௌபாகியம், பின்பு சோபனம். கரணம் இரவு 9:58 வரை பத்திரை கரணம், அதன் பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 1:22 வரைக்கும் மரண யோகம் இருக்கு. இன்னைக்கு இன்னொன்று தனிய நாள் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. தனிய நாள் இந்த மாதிரி மரண யோகம் இந்த மாதிரி இருக்கிற நாள்லெல்லாம் சுப வேலைகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும். சரிங்களா? அதே மாதிரி அதன் பிறகு 1:30 மணிக்கு மேலே நல்ல நேரம் ஆரம்பிக்குது. இருந்தாலும் இன்னைக்கு தனிய நாளாக இருக்கிறதுனால இன்றைய தினம் சுப வேலைகளை நல்லது செய்வதை தவிர்ப்பது நல்லது. புதுசாக ஒன்று செய்யணும், இல்லை ஒரு பெண் பார்க்க போகணும், ஒரு இது பார்க்க போகணும் அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் அதை தவிர்ப்பது ஒரு நல்லதாக இருக்கும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய தினம் ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 12 மணி வரை. குளிகை நண்பகல் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் பிற்பகல் 1:22 வரை. ஆயில்யம், அதன் பின்பு மகம். இதுதான் சொல்றது கண்டாந்த தோஷம் அப்படின்னு. ஆயில்யம் வருது, கடைசியில் மக நட்சத்திரமும் வருது பாருங்க. அந்த மாதிரி வரும்போது அந்த நேரத்தில் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தான் இந்த கண்டாந்த தோஷம் ஏற்படும். சரிங்களா? சரி, பிற்பகல் 1:22 வரைக்கும் ஆயில்யத்துக்கு இருக்கு. அதன் பின்பு மகத்துக்கு சிம்மராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் திங்கட்கிழமை, தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டி அப்படின்னாலே முருகன் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். அதே சமயத்தில் இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படின்றதுனால இன்றைய தினம் பார்வதி தேவி வழிபாடு, சிவன் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்னைக்கு ஒரு எலுமிச்சம் கனியை எடுத்துக்கோங்க, அது கூட அருகம்பில்லும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க. எப்பொழுதுமே இந்த அருகம்பில் தினந்தோறும் கூட எடுத்துன்னு போகலாங்க. ஒரு விஷயத்தை இன்னைக்கு சொல்கிறேன். நீங்கள் 2 அருகம்பில் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ். சரிங்களா? இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி, முருகன் வழிபாடு செய்யுங்க. முருகன் வழிபாடுனா 6 தீபம் ஏற்றி, இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் மாலை வேளையில் முருகன் படத்தை வச்சு 2 குத்துவிளக்கு தீபம் ஏற்றி சஷ்டி கவசத்தை இன்னைக்கு படிக்கும்போது தீராத பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு தொழில் வணிகம், இந்த ஒரு சொந்தமாக கம்பெனி வச்சுருக்குங்க, வீடாகட்டும் தொழிலாகட்டும், அவங்க என்ன செஞ்சால் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படும், பணவரவு கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன். அதே மாதிரி கடகத்தில் புத பகவானும் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும். இந்த சந்திரன் 9:57 மீன ராசிக்குள் பிரவேசமாகிறார். சிம்ம ராசிக்கு சந்திராசிரம் 10 மணியிலிருந்து ஆரம்பமாகிறது. மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைக்கு ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சொந்தமாக நிறுவனம் வச்சுருக்கீங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க. இது சரி, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் தொழில் செய்கிறவங்க தான் பண்ணணுமா, வீட்டில் பண்ணக்கூடாதா அப்படின்னா பண்ணலாம், தப்பே கிடையாது.
அதே மாதிரி உங்களுடைய நிறுவனம் இருக்குன்னா அதுக்கு வரவேற்பு அறைன்னு ஒன்று இருக்கும், ரிசப்ஷன் இதுன்னு ஒன்று இருக்கும். வீடாக இருந்தால் ஒரு ஹால் இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நிறுவனங்களிலும் வணிக ஸ்தலங்களிலும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், செய்யுங்க. இந்த ஒரு படியோ ஒரு கிண்ணமோ புதுசாக ஒரு சொம்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசியும் மஞ்சளும் கலந்து, அக்ஷதம் சொல்லுவோம் இல்லையா, அது கலந்து ஒரு படியில் வச்சா கூட நல்லது. இந்த பித்தளையில் படிங்கெல்லாம் வரும், அந்த மாதிரி படிங்க, இல்லை சில்வரில் படிங்க வரும். பித்தளையில் வாங்க முடியாது, சில்வரில் வாங்குங்க. சில பேர் வெள்ளியில் கூட வாங்கி வச்சுருப்பாங்க. வெள்ளியெல்லாம் வெளியில் வைக்காதீங்க, யாரையும் இன்றைக்கி நம்ப முடியாது. சொன்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி விற்கிற விலைக்கு வாங்கிறது கஷ்டம். அதனால் பித்தளையிலையோ இல்லை சில்வர்லேயோ அது படி நிறைய அதை போட்டுட்டு, ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த ஏலக்காய் நல்லா இவ்வளோ எடுத்து தூள் பண்ணி அது மேலே அப்படியே தூவி விடுங்க. தூவி விட்டுட்டா அதனுடைய ஆற்றல் பரவ செய்து உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பரிகாரமாக இதை செஞ்சு பாருங்கள். பணவரவு நல்லா இருக்கும், தொழில் நிறுவனங்களும் நல்ல மேன்மை ஏற்படுத்தும். இது சூட்சமமான பரிகாரம், இது ரொம்ப யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால் இதை செஞ்சு பாருங்கள், வரவேற்பு அறையில் வைங்க. அதே மாதிரி இந்த மூங்கில் செடி இருக்குது இல்லையா, அது கூட வாங்கி வச்சு அது எவ்வளோ அளவுக்கு ஓங்கி வளருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணவரவு இருக்கும். இது ரெண்டுமே செஞ்சு பாருங்கள், சூப்பராக. மூங்கில் செடி வாங்கலைன்னா கூட பரவாயில்ல, இந்த படியில் இந்த மஞ்சள் கலந்த பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே இவ்வளோ ஏலக்காவை தூள் பண்ணி மேலே போட்டுரும். அப்போ அந்த ஏலக்காய் வாசனை அந்த நிறுவனம் ஃபுல்லாக அப்படியே பரவும். அப்போ பறவை செய்யும் போது உங்களுக்கு நேர்மையான ஆற்றல் அங்கே கிடைக்கும், பணவரவு அதிகரிக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு 10 மணி வரைக்கும் எல்லாமே லாபஸ்தானத்தில் ஓடக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்த 10 மணிக்கு மேலே சந்திரன் மீனத்துக்குள்ளே நுழைவது, அதனால் செலவுகள் அதிகரிக்கும், ஒரு பிடிவாத தன்மை ஏற்படுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்படும். கணவன் மனைவிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தாய்மாமன் வழியில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா 3க்கும் 6க்கும் அதிபதியானார் புத பகவான், மறைவு ஸ்தானாதிபதி. அதனால் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. பார்வை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தேவையற்ற விவாதங்களை இன்றைக்கு தவிர்ப்பது மிக மிக நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு தொழில் ரீதியாக யாரிடமும் தேவையற்ற, இப்போ உங்கள் கூட பணி செய்கிறாங்க, இல்லை நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கீங்க, உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது, லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு ஏற்படுத்துது, கஜகேஸ்வரி யோகம். அதே மாதிரி சனியோட சந்திரன் சேர்றதுனால ஒரு பிடிவாதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த பிடிவாதத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. அதே சமயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய சுபகார பேச்சு வார்த்தைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி வியாபார அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். வராத பணம் வருகின்ற ஒரு தன்மை இருக்கு. அலுவலக பணிகளில் மதிப்பு மரியாதையெல்லாம் இன்னைக்கு உயரக்கூடிய தன்மையும் இருக்கு. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்பட்டாலும்
சில பேருக்கு அது சுப செலவாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாளாக இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, பழைய நண்பர்களை சந்தித்து இன்னைக்கு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல மேன்மை கிடைக்கும், நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. அதேமாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ பண கஷ்டம் மன கஷ்டம் இருந்ததோ அதெல்லாம் விலகும். குருச்சந்திர யோகத்தை இன்னைக்கு ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மை. வெளியூர் பயணங்களால் ஆதாயம், வெளியூரில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள்லாம் இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள். வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயத்தில் வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் மேம்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கு. கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, 10 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு சந்தோஷமும், அதனால் அது ஒன்றும் செய்யாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தந்தையால் ஆதாயம் கிடைத்தாலும் அவருடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் அரசு ரீதியாக சில பணிகள் எடுத்து செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆர்வத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும். ஆராய்ச்சி துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கின்ற நாளாக இருக்கு. எந்த விஷயத்தை செய்தாலும் தனித்தன்மையோடு செய்யுங்க. தனித்தன்மையோடு உங்களை எல்லாரும் பார்ப்பார்கள். அதே போல் கடகராசி நேயர்களுக்கு மட்டும்தான் அது. அதே மாதிரி உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மேன்மை ஏற்படும். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மனதில் இனம் புரியாத சில புதிய தேடல்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இன்னைக்கு அமையும். அதிசய மேற்கு திசை அதிசய 4ஆம் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற நாளாக இருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தன்மை வெளிப்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்லாம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிலும் படப்படப்பின்றி செயல்படக்கூடிய ஒரு தருணம். வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் ஏற்படும். அதே சமயத்தில் இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால 10 மணி வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். 10 மணிக்கு மேலே மகம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரிடமும் தேவையற்ற விவாதங்களை பண்ணுவது தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வியாபார விஷயத்திலே விவேகம் தேவை. சக ஊழியர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கால்நடைத்துறை விவசாயத்துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். உங்ககிட்ட வேலை செய்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்பவர்களாக இருந்தாலும் இன்னைக்கு விட்டு கொடுத்து புரிதல் இருந்தால் நன்மையாக இன்னைக்கு இருக்கும். ஆரோக்கியத்திலும் இன்னைக்கு கவனம் தேவை. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிறைய வேலை பளு அதிகமாக இருக்கும். நீங்கள் தான் எல்லாம் செய்யணுன்ற மாதிரி எல்லாரும் உங்ககிட்டே வேலை கொடுப்பாங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி விவேகத்தோடு இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, உத்தியோகத்தில் தவறிய சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு செயலியும் பிடிவாதமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு சுபமான ஒரு நாளாகவும் இருக்கும். நினைத்தது நிறைவேறும். திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் அதிகரிக்கும். நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்புகள்லாம் அதிகரிக்கின்ற தன்மை. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில தன வரவுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட மூன்றாம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அந்த மஞ்சளில் கொஞ்சம் வெள்ளை கலந்தா மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூவாக இருக்கும். சில இதில் இப்போ மஞ்சள் சேலைன்னா அதில் வெள்ளை பூ போட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கும். எந்த ஒரு தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எதை செய்தாலும் ஒரு ஈர்ப்போடு செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம். மனதில் ஒரு தன்னம்பிக்கை மேம்படும். அதே சமயத்தில் எதிர்பாராத தன வரவு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. மக்களால் ஆதாயம் ஏற்படும். விளையாட்டு செயல்கள் ஆர்வம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி குருச்சந்திர யோகத்தை இன்றைய தினம் துளாராசிக்கு இருக்கு. எதை எடுத்தாலும் வேகம் இல்லாமல் விவேகத்தோடு செய்தால் சிறப்பாக இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கின்ற பண வரவு இன்னைக்கு இருக்கும். நினைத்த எண்ணங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் சேமிப்பு குறையாமல் இருக்கும். அதே சமயத்தில் மறைமுகமான திறமைகளை இன்னைக்கு வெளிப்படுத்துங்க. அதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. நெருக்கமானவர்களிடம் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். நயமான பேச்சுக்கள் நன்மையை ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் வேலையில் பொறுப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களுக்கு செல்ல வேண்டாம். தேவையற்ற விவாதங்களையும் செய்யாதீங்க. அந்த மாதிரி செய்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் பொறுப்புகள் ரொம்ப வேலை பளு இருந்தவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, அரசு வழியில் இருந்து வந்த தடை தாமதங்கள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆர்வம் அதிகரிக்கும். அதனால் லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. உங்களுடைய பேச்சு வன்மையால் காரிய சித்தி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. புதிய வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேம்படும்.
திருமணம் கைகூடும், பணிபுரியும் இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், சகோதர வழியில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம்லாம் விலகும். புராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, புதிய செயல் திட்டங்களை செயல்படுத்த இன்னைக்கு முயற்சி எடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். எதை சார்ந்து எந்த துறை சார்ந்து முயற்சி எடுத்தாலும் அது நன்மையில் நடக்கும், மேன்மை ஏற்படும். அதே மாதிரி வீடு மனை சார்ந்த ஒரு விருத்திக்கான ஒரு தினமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அந்த எண்ணங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இருக்கு. சக ஊழியர்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மனதிற்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் திருப்தியை ஏற்படுத்தும். கணவன் மனைவி சிறுதூர பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது நிதானித்து யோசித்து வாக்குறுதி கொடுங்க. வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்றக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றது நினைத்து கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகரம் கிடைக்கும். உத்தியோகம் சம்பந்தமான சில முடிவுகளை எடுப்பீர்கள். செலவுகளை குறைப்பதற்கான சூழல்கள்லாம் அமையும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் அதெல்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. சுபகாரிய தொடர்பான பேச்சு வார்த்தைகள்லாம் ஈடேறும். புதியவர்களின் அறிமுகம்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு இருக்குது. பயணங்களால் இன்னைக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் உண்டு. இன்னைக்கு வரவும் இருக்கும், செலவும் இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை ஒரு தீர்ப்பு முனையை ஏற்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சனியோட சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிடிவாதமான குணம் இன்னைக்கு ஏற்படுத்தும். அந்த பிடிவாதத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். புதிய முடிவுகள் எடுப்பதில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து அதில் செயல்பட்டு முடிவெடுப்பது நல்லது. உங்கள் தோற்றத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் நிறைய மாற்றங்கள் உருவாகும். தற்பெருமையான எண்ணங்களை குறைத்து கொள்ளுங்கள். நன்மை இன்னைக்கு ஏற்படும். பலம் என்ன பலவீனம் என்ன புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம், அது மாதிரி திருமணம் நடக்காதவர்களுக்கு கூட திருமணம் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தும். ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு சனியை பார்த்தாலே திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும். அதே மாதிரி அது கிடைக்கிறதுல தடை தாமதமும் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி இன்றைய தினம் உங்களுடைய பலம் என்ன, உங்களுடைய பலவீனம் என்ன புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம்
மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இன்னைக்கு மாற்றமான ஒரு நாளாக அமையும். வேலையாகட்டும், குடும்பத்தில் ஒரு நிகழ்வாகட்டும், எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு தருணம், மனதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.